இந்த காலை வேளையிலே தேவனுடைய வேத வாக்கியங்களை கேட்கும்படியாக ஒன்று கூடியிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிற காரியமானது மிக 6ஆம் அதிகாரம் வசனம் 8 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப இந்த உலகத்துல தேவன் நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நன்மையும் தீமையும் இரண்டையும் வைத்திருக்கிறார். அப்படி இருந்த பொழுதும் தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியமானது, நீ தீமையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லல. தேவன் சொல்லக்கூடிய காரியமானது, நீ என்ன செய்யும், நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நம்ம அநேக வசனங்களை வாசிக்க முடியும். தேவன் ஒளியை படைத்திருக்கிறாரு, இருளை படைத்திருக்கிறாரு, நன்மையை வைத்திருக்கிறாரு, தீமையும் வைத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறாரு, சாபத்தையும் வைத்திருக்கிறாரு. அப்படி எல்லாம் வைத்திருந்தாலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையானது என்ன? தேவன் நமக்கு நாம் தெரிந்து கொள்ளும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துவது என்ன என்று பார்க்கும் பொழுது, நீ தீமையை காட்டிலும் என்ன செய்யணும், நன்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். சாபத்தை காட்டிலும் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும் என்பதுதான் தேவன் நமக்கு வலியுறுத்துகிறார். அப்ப தேவன் நமக்கு இந்த உலகத்துல பொல்லாத காரியங்களும் நன்மையான காரியங்களும் இருந்தாலும் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது, நன்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படியாகவும் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படியாகவும் தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அப்ப இந்த 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்ப தேவனே நமக்கு ஒரு ஆன்சரை கொடுத்துட்டார். இதுதான் நன்மை, இதுதான் செய்யணும் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டார். ஆனா மனிதர்கள் நாம் என்ன செய்யறோம், அது சரியா, இது சரியா, பொல்லாத காரியங்களே நம்ம உள்ள தலையிட்டு பார்க்கலாமா, இப்படி மனிதர்கள் இந்த பூமியில வாழும் பொழுது தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப தேவன் இதுதான் சரி, இதுதான் நன்மை என்று அவர் நமக்கு அறிவித்திருக்கும் பொழுது, நாம் அங்கே இங்கேயும் நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் நாம் அலைப்பாய்வதற்கு நம்ம செய்யக்கூடாது, எப்பொழுதுமே இடமளிக்கூடாது. அப்ப தேவன் நமக்கு இதுதான் சரி என்பதை நன்றாகவே அறிவித்திருக்கிறார். ஆனால் இருந்தாலும் மனிதனுடைய இருதயமானது வேறுபட்டு கொண்டிருக்கிறதுனால அது சரியோ இது சரியோ என்று என்ன செய்யறாங்க, எப்பொழுதுமே அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாம் உபாகமத்துல வாசிக்கும் பொழுதும் கூட தேவன் அங்கே நமக்கு ஒரு அருமையான வார்த்தைகளை சொல்றாரு. உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 19-20 வாசிக்கும் பொழுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்ப தேவன் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். இதெல்லாம் உண்மைதான். ஆனா இருந்தாலும் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கடைசியா சொல்லும் பொழுது, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்ப நாம தெரிந்தெடுத்துக் கொள்ளணும்னு ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை தேவன் நமக்கு கொடுக்கல. நமக்கு இதுதான் ரெண்டும் வைத்திருக்கிறேன், ஆனா இதுதான் பிரதானமா நீ செய்யணும் அப்படின்றத தேவன் நமக்கு என்ன பண்றாரு, நம்மை காப்பாற்றும்படியாக நமக்கு ஒரு அறிவுரையை அங்க சொல்லி இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ரெண்டு பக்கமும் அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்ப தேவன் நமக்கு எது சரி என்பதை தேவன் நமக்கு சொல்லியிருக்கும் பொழுது அந்த சரியான காரியங்களை மாத்திரம் நாம் பின்பற்ற வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. நான் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருந்தாலும் தேவன் சொல்லக்கூடியது, நீ என்ன செய்யணும், பிழைக்கணும், நீ மரித்து போக கூடாது, நீ பிழைக்கணும். அப்ப நீ பிழைக்கணும், என்ன செய்யணும், நீ ஜீவனை தெரிந்து கொள்ளணும். அப்ப இப்படியாக தேவன் நமக்கு 2 காரியங்களை வைத்திருந்தாலும் அது எதில் பிரதானம் என்பதை நமக்கு நன்றாகவே அறிவித்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு எது சரி என்பதை நன்றாகவே உணர்த்திருக்கிறார். அப்ப ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாவரும் எது சரியோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் நாம் பின்பற்ற வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்போ ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழியை தானே செய்வாங்க, எப்பொழுதுமே காட்டுவாங்க. தங்களுடைய பிள்ளை கெட்டு போவதை விரும்ப மாட்டாங்க. தேவன் அதே போல துன்மார்க்கனுடைய சாவை தேவன் செய்ய விரும்புவது இல்லை. அப்ப தேவன் எல்லோரும் பிழைக்க வேண்டும் என்பதைதான் தேவன் விரும்புகிறார். எல்லோருக்கும் ஒரு நல்ல வழியை தான் தேவன் காட்டியிருக்கிறார். ஆனா மனிதர்கள் தங்களுடைய இருதயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுத்து தேவன் சொன்ன வார்த்தைகளை மறந்து சாத்தான் பக்கமா என்ன செய்றாங்க, அநேக மக்கள் பின்வாங்கி போகிறார்கள். அப்ப தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்வதற்கு ஆசையாக இருக்கிறார்.
நம்ம 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வசனம் 21-22 வாசிக்க முடியும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்ப நாம் எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்த்தாலும் நாம் பின்பற்ற வேண்டியது என்ன? நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்தாலும் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியது என்ன என்பதை நாம் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒரு பூமிக்குரிய ஒரு அநேக பூமிக்குரிய பொருட்களை வாங்கும் பொழுது எது சரி என்று தெரியாம ஒரு சில பொருட்களை வாங்குறோம். பிற்பாடு அதுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த மாதிரி பொருட்களை வாங்காம என்ன பண்றோம், எது நல்ல பொருளோ அது மாத்திரம் நம்ம வாங்குறோம். அப்ப நமக்கு தெரியுது ஒரு சோதித்த பிற்பாடு எது சரியோ அதை மாத்திரம் தான் பின்பற்றணும் தவிர மற்ற பொல்லாத காரியங்களையோ இல்ல போலியான காரியங்களையோ செய்ய மாட்டோம், நம்ம எதுவும் வாங்க மாட்டோம். அப்ப எது நலமோ எது சரியோ அதை மாத்திரமே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையானது என்ன? உலகத்துல மாயமான காரியங்கள் இருக்கும், பொல்லாத காரியங்கள் இருக்கும், நன்மையான காரியங்கள் இருக்கும். நாம் பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்பதை தேவனே நமக்கு ஒரு ஆன்சரே என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. நீயே சூஸ் பண்ணிட்டு நீயே பாத்துக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, தேவனே அந்த 2 பாகத்தை வைத்திருந்தாலும் அதுல நீ எது செய்யணும் என்பதை தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாரோ அந்த வழிகாட்டுதலின்படியாக நாம் நடக்க வேண்டியது மிகுந்த அவசியம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கும் பொழுது தேவன் ஒளியையும் படைத்திருக்கிறாரு, இருளையும் உண்டாக்கி இருக்கிறார். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் நானே. அப்ப எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் நம்மை வழிநடத்தக்கூடியவர் நமக்கு ஒரு நல்ல வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்ப நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. அதுல நீ பிழைக்கும்படியாக நீ செய்ய ஜீவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள என்கின்ற எங்க தேவன் நமக்கு சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாவரும் மிகுந்த தெளிவாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒரு மிகுந்த தெளிவான ஒரு பதிலை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிழைக்கும்படியாக நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், நாம் பாவத்திலிருந்து வெளியே வரும்படியாக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தேவன் தம்முடைய பிரமாணத்தின் மூலமாக தம்முடைய வசனத்தின் மூலமாக நமக்கு அதிகமான ஆலோசனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் இந்த காரியங்களை நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் வசனம் 29 வாசிக்கும் பொழுது தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். மனிதனுடைய இருதயமானது இந்த உலகத்துல வாழும் பொழுது நல்ல விஷயங்கள் அநேகமா இருக்கிறது, ஆனால் பொல்லாதவைகளை செய்வதற்கு மனிதனுடைய இருதயமானது தீவிரித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் எது சரி என்று சொன்னதை காட்டிலும் எது தவறு என்று சொல்வதை செய்வதற்கு மனிதனுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கிறது. அப்ப நாம் சாத்தான் நம்மை கவரும் பொழுது, சாத்தான் நம்மை வஞ்சிக்கும் பொழுது நாம் அவன் பக்கமாக பின்னாடி செல்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். அப்ப நல்ல வழி எது என்பதை அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பிற்பாடு அந்த வழியை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நாம் சாத்தானுடைய வழியில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் அநேக முறை வாசித்த வசன பகுதி. அப்ப அங்க அனனியா சப்பீரால் இருக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு தங்களுடைய காணியாட்சியை விற்று என்ன பண்றாங்க, அந்த ஒரு பங்கை கொண்டு வரும்படியாக தீர்மானம் பண்ணினார்கள். ஆனா கொண்டு வரும் பொழுது அங்கே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் அங்கே தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்களை செய்வதற்கு தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தார்கள். அவன் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப எது சரியான வழி என்று தெரிந்த பிற்பாடு அந்த வழியிலே நாம் ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டியது மிகுந்த அவசியம். அந்த வழியில போகும் பொழுது நமக்கு நடுவுல யாராவது ஒருத்தவங்க இது நல்ல வழி அல்ல, இதுதான் நல்ல வழி, நீங்க இந்த வழியா போகாதீங்க, இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அங்கே கவனமா இருக்க வேண்டியது மிகுந்த அவசியம். நாம் எது சரி என்று தீர்மானித்த பிற்பாடு அதை விட்டு விலகுவதற்காக சாத்தான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அப்ப அந்த சரியான வழியை விட்டு விலகு செய்யும்படியாக சாத்தான் நம்மை கெடுப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்தோம் என்று சொன்னால், சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்புவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாகவே நமக்கு ஒரு அழிவானது காத்திருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு முன்னாடியே சொன்னபடியாக நாம் பிழைக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜீவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நாம் சாத்தானுக்கு அந்த சமயங்கள்ல நாம் ஏமாந்து விட்டோம், நாம் வஞ்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு அழிவை நமக்கு கொண்டு வரும். அப்போ அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது கடைசியில 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் அனனியாவும் மரித்து போனாங்க, அவங்க மனைவி சப்பீராலும் மரித்து போனாங்க.
இப்படியாக தேவன் நமக்கு நல்ல வழியை காட்டியிருக்கும் பொழுது அந்த வழியை விட்டு நாம் விலகி சாத்தானுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது, சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படியாக நாம் அவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு அங்கே ஒரு மரணமானது காத்திருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய பிரிவானது அங்கே நமக்கு காத்திருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நாம் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் சொன்ன ஆலோசனைகளை மறவாமல், தேவன் நமக்கு சொல்லிருக்கின்ற அறிவுறுத்தல்களை மறந்து போகாமல், தேவன் நமக்கு வழிகாட்டியிருக்கிற அந்த வழிகாட்டுதலை மறந்து போகாமல் நாம் கவனமா இருக்க வேண்டியது மிகுந்த அவசியம். நம் இந்த உலகத்துல வாழும் பொழுது பொல்லாத காரியங்கள் நம்மை சுற்றி அநேகமா இருக்கிறது. நம்மை திரும்புற திசை எல்லாமே பொல்லாத காரியங்கள் அநேகமா இருக்கிறது. ஆனா இருந்தாலும் நாம் எது சரி என்ற தீர்மானத்தை பிற்பாடு அந்த பொல்லாதவைகளில் நாம் தலையிட்டு கொள்ளாமல் இருக்க வேண்டியது மிகுந்த அவசியம். அப்ப தலையிட்டு கொண்டோம் என்று சொன்னால், நாம் லைட்டா ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்வதற்கு அங்கே சாத்தான் ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை ஆக்கிரமித்து நம்முடைய இதயத்தை முழுவதுமாக நிரப்புவதற்கு அங்கே ஆயத்தமா இருக்கிறான். அப்ப நாம் அந்த சில நிமிடங்கள்ல சில நேரங்கள்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியம். ஒரு நொடி பொழுது கூட நாம் என்ன செய்ய சாத்தானுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டியது மிகுந்த அவசியம் இருக்கிறது. அப்படி நாம் ஒருவேளை நாம் சாத்தானுக்கு இடமளித்தோம் என்று சொன்னால் அங்கே நாம் பாவம் செய்வதற்கும் நாம் தேவனுடைய விட்டு விலகுவதற்கும் அங்கே ஒரு பெரிய வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தும். நமக்கு நன்றாக அறிந்திருக்கிறோம், சவுல் மற்றும் தாவீதுடைய சம்பவத்துல பார்க்கும் பொழுது அங்கே சவுலை காட்டிலும் தாவீது அநேக காரியங்களை ஜெயித்தபடினால 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இப்படியாக நாம் தேவன் நமக்கு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கும் பொழுது, நல்ல வழியை காட்டியிருக்கும் பொழுது, நாம் சிறிது நேரமாக நாம் தேவன் பக்கத்தை விட்டு விலகி நாம் சாத்தான் பக்கமாக செல்லும் பொழுது, சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்கே சாத்தான் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறான். நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்யும்படியாக நம்முடைய நல்ல குணாதிசயங்களை கெடுத்து போட்டு நாம் தீய வழியை பின்பற்றும்படியாக அங்கே சாத்தான் நமக்கு ஒரு காரியங்களை ஏற்படுத்துகிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எது நலமோ அதை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டும். எது தவறோ எது பொல்லாங்கா இருக்கிறதோ அதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அப்ப நாம் சாத்தானுக்கு இடமளித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பொல்லாங்கை விட்டு விலக மாட்டோம். எது நலமானதோ அதை மாத்திரம் விட்டு நம்ம என்ன விலகி நிச்சயமாகவே பிரிந்து விடுவோம். அப்ப இங்கே சவுலானவர் அந்த சாத்தானுக்கு அங்கே பொல்லாத ஆவிக்கு என்ன பண்ணார்? இடம் கொடுத்தார். அப்ப நாம் அவ்வாறாக செய்யும் பொழுது, நாம் மற்றவர் மேல் எரிச்சல் கொள்ளும் பொழுதோ கோபம் கொள்ளும் பொழுதோ அங்கே நாம் அவனுக்கு இடமளிக்கிறோம். அப்போ நம் சாத்தானை பத்தி பார்க்கும் பொழுது, சாத்தான் யாரெல்லாம் விளைவிக்க முடியும் என்று வகை தேடி என்ன பண்றான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப அவங்களுடைய பார்வையில யாரெல்லாம் மாற்றுறாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கெட்ட குணாதிசயங்களை பின்பற்றும்படியாக வாஞ்சிக்கிறார்களோ அவர்களை பிடித்து அவர்களை தன்னுடைய அடிமையாக மாற்றிக்கொள்கிறான். அவர்களுக்கு நாம் அடிமையாகும்படியாக, சாத்தானுக்கு அடிமையாகும்படி நாம் ஒப்புக் கொடுக்கும்படியாக யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பிடித்துக் கொள்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நாம் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவுரையின்படியாக நாம் வாழ வேண்டியது மிகுந்த அவசியம். எது சரியோ அதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பிற்பாடு நாம் அங்கேயும் அலையாமல் நாம் பொல்லாத வழியை நோக்கி போகாமல் இருக்க வேண்டியது அவசியம். நம் பெற்றோர் நமக்கு பூமிக்கிற வகையில சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க? நல்லதை மாத்திரம்தான் செய்யணும், இந்த வழியை பின்பற்றக்கூடாது, இந்த கெட்ட பழக்கங்களை கை கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வகையில நாம் பழகி பார்ப்போமே, எல்லாம் செஞ்சு பார்ப்போமே நான் போகும் பொழுது அதற்கு அநேக பிள்ளைகள் போதைப் பொருளுக்கும் சரி எல்லா காரியங்களுக்கும் அடிமையாக செல்லுகிறார்கள். அப்ப நாம் பொல்லாங்காய் தோன்றவில்லை, நாம் தலையிட்டு பார்க்கும் பொழுது, நாம் அதை தெரிந்துக் கொள்ளும் பொழுது நாம் அங்கே அடிமையாகவே மாறிவிடுகிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்க நாம் நிச்சயமாகவே நல்ல வழியை விட்டு விடுவோம். பொல்லாத காரியங்களை மாத்திரம் பின்பற்றிய பிள்ளைகளாகவே நாம் வாழுவோம். அப்ப நாம் அவ்வாறாக செய்யாமல் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. தேவன் எனக்கு சொன்னது என்ன? தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அறிவுரை என்ன? தேவன் அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்திருந்தாலும் தேவன் எனக்கு கொடுத்த அறிவுரை என்ன என்பதை என்ன செய்ய வேண்டும்? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக 6ஆம் அதிகாரம் வசனம் 8 வாஸ்து பிரகாரமாக தேவன் நமக்கு 2 வைத்த பிற்பாடும் கூட நன்மை இதுதான் என்பது என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். ஆதியாகமத்துல வாசிக்கும் பொழுது காயின் மன்னிக்கணும், ஆதாம் இருக்காங்க,
ஏவாள் இருக்காங்க. தேவன் அந்த இருக்கக்கூடிய அனைத்து விருட்சங்களையும் சொல்லியிருக்கும் பொழுது கூட தேவன் என்ன பண்ணாரு, அந்த விருட்சங்களை சாப்பிடாதே, இந்த விருட்சத்தின் கனியை நிசையாத, நீ புசிக்காதன்னு சொன்னார். அப்ப தேவன் 2 வகையான காரியங்களை வைத்திருந்தாலும் அதுல எது நன்மை என்பதை தேவன் நமக்கு நன்றாக உணர்த்துகிறார். ஆனா இருந்தாலும் மனிதனுடைய இருதயமானது, ஒருவேளை அதை செஞ்சு பார்த்தா என்ன, ஒருவேளை அந்த பக்கம் நான் சாய்ந்து போனா என்ன, ஒரு பக்கம் நாம் இந்த உபதேசத்தை விட்டு நாம் வேறு உபதேசத்துக்கு சென்றால் என்ன, நாம் மற்றவர்களைப் போல நாம் இசை வாசித்தால் என்ன, இது மாதிரி அநேக உபதேச காரியங்களும் கூட நாம் சென்று பார்த்தால் என்ன அப்படின்ற ஒரு போகும் பொழுது அங்கே அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே எப்பொழுதும் ஒரு தீமைக்கோ ஒரு பொல்லாங்கோ நாம் விட்டுவிடாமல், ஒப்பு கொடுக்காமல், நாம் கடைசி வரை நலமானதை மாத்திரம் பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. யோவான் 8:44 வாசிக்கும் பொழுது, உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப நாம் துன்மார்க்கமான காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? நாம் பிசாசுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நாம் பிசாசுடைய பிள்ளைகளா இராதபடிக்கு நாம் யாவரும் கவனமா இருக்க வேண்டியது மிகுந்த அவசியம். சாத்தான் நம்ம கொடுக்கின்ற ஒவ்வொரு கண்ணியிலும், சாத்தான் நம்ம விரிக்கின்ற ஒவ்வொரு வலையிலும் நாம் விழாமல் இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப அவன் எந்த அளவுக்கு பிடிப்பதற்கு நம்மை வஞ்சிக்கிறானோ அந்த வஞ்சனையில நாம் அடிபட்டு அலையாமல் நாம் கவனமா இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. தேவன் எனக்கு சொன்னது என்ன என்பதை ஒவ்வொரு முறையும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். நாம் பூமிக்கிறவைகள் ஏதோ தவறு செய்ய நினைக்கிறோம். அப்ப தேவனுடைய வசனம் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு ஒரு சுட்டி காட்டுது, செய்வது தவறு, இது செய்வது சரியல்ல, இது தேவனுக்கு விரோதமான பாவம், இது பெற்றோருக்கு விரோதமான பாவம், இது நீ உன்னை நீயே கரைப்படுத்திக் கொள்கிற ஒரு பாவம் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த காரியங்களை நாம் தெளிந்து வர வேண்டியது மிகுந்த அவசியம். அந்த சமயங்களிலும் நம்ம சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அங்கே அமிழ்ந்து அதுல இருந்து வெளிவர முடியாமல் அநேக பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தடுமாறி கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப அந்த தடுமாற்றத்துக்கான காரணமானது, நான் எது சரி என்பதை ஒரு முறை நான் தீர்மானித்த பிற்பாடு அதிலே கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அதை நலமானதை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. எது பொல்லாங்கோ அதை விட்டு என்ன செய்ய வேண்டும், விலக வேண்டும். அப்ப அதற்கு நாம் முதலாவது சரி செய்ய வேண்டிய காரியமானது என்ன? அப்ப முதல் பாகமானது நம்முடைய உள்ளான மனுஷனை நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் தான் நம்மை இப்படியாக செய்ய வைக்கிறது. நம்முடைய இருதயம் தான் இப்படி பொல்லாத காரியங்களை சிந்திக்க வைக்கிறது. நம்முடைய இருதயம் தான் இப்படி கெட்ட பழக்க வழக்கங்களை அடிமையாக கொள்வதற்கும் நலமல்லாத காரியங்களை பின்பற்றுவதற்கும் நம்முடைய இருதயமானது நம்மை மாற்றுகிறது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க் 7 மற்றும் மத்திய 12 வாசிக்கும் பொழுது, இப்படியாக நாம் பொல்லாங்கானவைகளை இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அதுக்கு முன்றாக 21 22 வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொல்லாத காரியங்களை பற்றியும் அங்கே தேவன் விவரிக்கிறார். அப்ப எரேமியா 17 வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்கிறார். அப்ப இப்படியாக நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணத்தின்படியாகவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வேத வசனத்தின்படியாகவும் நடக்க வேண்டியது மிகுந்த அவசியம். அப்ப டூப்ளிகேட்டும் இருக்கும், ஒரிஜினல் இருக்கும். ஆனா எது சரி என்பதையும் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, நமக்கு காண்பித்து இருக்கிறாரு. அப்ப தேவன் நமக்கு காண்பித்த அந்த அறிவின்படியாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்படணும். அப்ப அதில் நாம் கடைசி வரை நிலைத்திருப்பதற்காக, நாம் ஜீவனை தெரிந்துக் கொள்ளும்படியாக, நாம் பிழைக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும், அதில் நடக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப நமக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல அதிகமான போராட்டங்கள் இருக்கும். சரி எது என்பது நமக்கு தெரிந்திருக்கும், தவறு எது என்பது நமக்கு தெரிந்திருக்கும். ஆனா அப்படி தெரிந்திருந்தாலும் நாம் பின்பற்றுவதற்கு நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமானது நமக்குள்ள நிச்சயமாய் வரும். அப்ப பவுலுக்கு இருந்த போராட்டங்களும் அநேகமா இருந்தது. ஆனால் அவர் என்ன பண்ண, கடைசியில அவர் வெற்றி பெற்றார். அவர் செய்யணும்னு நினைக்கிறத செய்யாமல் இருக்கும்படியாக தடுத்தது இருந்தாலும் அவர் ஜெயித்தார். அப்ப இப்படியாக நாம் எது சரி எது தவறு என்று தெரிந்த பிற்பாடும் கூட நமக்குள்ளே அநேகமான போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த போராட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. எபேசியர் 6:12 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நமக்கு போராட்டம் என்பது எல்லா வகையிலும் இருக்கிறது. போராட்டத்தில் என்ன செய்யணும், நீங்கள் நானும் ஜெயிக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. நாம் எதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம், நாம் எதற்கு நம்மை சிறைப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை நாம் கவனமாய் பார்க்க வேண்டும்.
2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கும் பொழுது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டையுமே நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாய் இருக்கிறோம். அப்ப நமக்கு எது பொல்லாங்காய் தோன்றுகிறதோ, தேவன் நமக்கு எது பொல்லாங்க என்று சொல்லியிருக்கிறாரோ, அது எல்லாவற்றையும் நாம் கிறிஸ்துக்குள்ளாக இணைப்படுத்த வேண்டும், சிறைப்படுத்த வேண்டியது மிகுந்த அவசியம் இருக்கிறது. அப்ப நலமான காரியங்களை மாத்திரம் பின்பற்றுவதற்கு நீங்கள் நானும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். எது தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்கிறதோ அதை மாத்திரம் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டியது மிகுந்த அவசியம் இருக்கிறது. அப்போ நாம் ஒளி மற்றும் இருள் என்று இருக்கும் பொழுது நாம் இருளை விரும்பாமல் ஒளியை விரும்ப வேண்டும். நன்மை தீமை என்று இருக்கும் பொழுது நாம் தீமை விரும்பாமல் நன்மை பின்பற்ற வேண்டும். அப்ப நாம் இப்படியாக தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனையின் பிரகாரமாக நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அது தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை என்ன செய்ய நிச்சயமாக அமையும். அப்படி நாம் பொல்லாத காரியங்களுக்காக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உயிரை நாம் மாய்த்துக் கொள்வோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து போவோம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் யாவரும் இந்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொல்லாத காரியங்களுக்கு நம்மை நாமே ஒப்புக்கொடாமல் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எபிரேயர் 5:7 வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுவுக்கு வந்த சோதனையில அவர் அதுல காரியங்களை ஜெயித்தார். அவர் மாம்ச இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையோடு நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்ப இப்படியாக நமக்கு போராட்டங்கள் வரும் பொழுது அதை பின்பற்றணுமா, இதை பின்பற்றணுமா, இந்த வசந்த பிரகாரமாக நடக்கணுமா, இல்ல இந்த உபதேசம் வாழ வேண்டுமா, அல்ல இந்த வாழ்க்கையானது நமக்கு சரியா இருக்குமா, அல்லது இந்த வாழ்க்கை நமக்கு தீமையா இருக்குமா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த சமயங்கள் வரும் பொழுது நாம் கவனமா நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை போல போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு வந்த ஒவ்வொரு சோதனையிலும் அவர் ஜெயித்தார். அவர் 40 நாள் உபவாசமா இருந்த பொழுது அங்கே சாத்தான் அவனை சோதிக்க வரும் பொழுதும் அந்த காரியங்களை ஜெயித்தார். இப்படியாக தேவனான இயேசுவானவர் இந்த பூமியில வாழும் பொழுது நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். போராட்டத்தில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு காரியங்களை நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்ப நாம் இப்படியாக நமக்கு போராட்டங்கள் வரும் பொழுது அந்த போராட்டத்திலே தோல்வியுறாமல் நாம் ஜெயிக்க வேண்டியது மிகுந்த அவசியம். போராட்டம் நமக்கு அதிகமா இருக்கும். அந்த போராட்டத்தில் நம்ம லைட்டா விழுந்து போற மாதிரி இருந்தோம் என்று சொன்னால் சாத்தான் எப்படி அனனியா சப்பீராவுடைய இருதயத்தை நிரப்பினானோ அதே போல நம்முடைய இருதயத்தை நிரப்புவதற்கு சாத்தான் மிகுந்த கவனமா இருக்கிறான். அப்ப சாத்தானுடைய செயலானது எப்படி அவனுடைய ராஜ்யத்திலே அதிகமான மக்களை சேர்ப்பது, எப்படி அவனை தன் பக்கமாக இழுப்பது, எப்படி ஒருவனை தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ள விடாமல் தடுப்பது என்பது அவனுடைய நோக்கமா இருக்கிறது. அப்ப அப்படி சமயங்கள் வரும் பொழுது நாம் சாத்தானுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்காமல் நாம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவ கீழாக சிறைப்படுத்த வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. நாம் அந்த போராட்டத்திலே ஜெயிக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. எது நலமானதோ அதை பிடித்துக் கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப கடைசியாக வாசிக்கும் பொழுது லூக்கா 10:41 வாசிக்கும் பொழுது அங்கே மார்த்தாள் மரியாள் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல யாரு சரியானதை பங்கெடுத்துக் கொண்டாங்க, யாரு சரியானதை பிடித்துக் கொண்டாங்க என்று பார்க்கும் பொழுது மரியாளா இருக்கிறாள். அப்ப மார்த்தாளுக்கு பற்பல வேலைகள் இருந்தது. ஒரு வருத்தம் அடைந்து என்ன பண்ணா பின்வாங்கி போனான். அப்ப நமக்கு இந்த உலகத்துல அநேகமான சோதனைகளும் அநேகமான அழுத்தங்களும் இருக்கும், அநேகமான போராட்டங்களும் இருக்கும். அந்த போராட்டங்களில் நாம் வெற்றி பெறுவது எவ்வாறு, அந்த போராட்டங்கள் ஜெயிப்பது எவ்வாறு, எதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு குழப்பத்துல நாம் இல்லாமல் நாம் நலமானதை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப நாம் ஆரம்பத்தில் வாசித்த வசனம் பிரகாரமாக மிக 6:8 தேவன் இந்த உலகத்தில் பொல்லாங்கானவைகளையும் நன்மையானவைகளையும் வைத்திருந்தாலும் தேவன் நமக்கு சொல்லக்கூடிய பதிலானது என்ன, தேவன் நமக்கு கடைசியில வைத்திருக்கிற சொல்யூஷன் ஆனது என்ன, நீ எதுதான் இருந்தாலும் நீ செய்ய வேண்டியது இதுதான். அப்ப நாம் பொல்லாதவைகளுக்கு போகாமல் தேவனே நமக்கு கொடுத்து தருவதுதான் நல்ல வழி என்பதை காண்பித்திருக்கிறாரு. அந்த நல்ல வழியில் நடப்பதற்கு நீங்கள் நினைச்ச வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருந்தாலும் நீயே எடுத்துக்கொள்ளும் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அதுல எது சரி என்பதை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அதுக்கான ஒரு ஆன்சரையும் கொடுத்திருக்காரு. ஆகையால் நீ ஜீவனை விரும்பி நீ பிழைக்கும்படியாக நீ செய்ய ஜீவனை விரும்பணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ செத்துப்போன்னு சொல்ல, நீ என்ன செய்யணும், பிழைக்கணும். அப்ப இப்படியாக 2 வகையான காரியங்களை வைத்திருந்தாலும் இதுதான் சரி என்பதையும் நமக்கு காண்பித்த தேவன் மிகவும் வல்லமை உள்ளவர். அப்ப அவர் நமக்கு சொல்லியிருக்கின்ற வசந்தின் பிரகாரமாக, அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற உபதேசத்தின் பிரகாரமாக நாம் நடக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் இந்த காரியங்களை சிந்தித்து பார்த்து இந்த உலகத்துல வாழும் பொழுது எது சரியோ அதை மாத்திரம் பிடித்துக் கொண்டு அதிலே பிரயாணிப்போமாக. கடைசி வரை நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். ஒரு சின்ன கேப் கிடைத்தாலும் சாத்தான் நம்மை
வஞ்சிப்பதற்கு வாஞ்சையா இருக்கிறான். அப்ப அந்த வஞ்சனையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, அந்த வலையில் வீழ்ந்து போகாதபடிக்கு நாம் எவரும் கவனமா இருப்போமாக. அப்படி இருந்து நலமானதை பிடித்துக் கொண்டு ஜீவனை விரும்பி நாம் பிழைத்திருக்கும்படியாக அநேக நாட்கள் தேவனுடைய நாளை காணும்படியாக நாம் அதிகமாய் தைரியமாய் இருப்பதற்காக என்ன செய்வோம்? அதிகமாய் பிரயாசப்படுவோமாக. இதுவரை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த பாண்டிச்சேரி கிறிஸ்டியன் சபையாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.